Motorola வந்து Edge Fusion அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை Motorola நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த Motorola Edge Fusionல எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் போன ஜென்ரேஷன் Motorolaவோட Edge Fusion கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எந்த வகையில் வந்து அப்கிரேட் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி தான் ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் 7.99 mm திக்னஸோட 193 கிராம் வெயிட் வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் வந்து நமக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நமக்கு வந்து இந்த நைலான் மற்றும் இந்த லினன் மாதிரியான டெக்ஸ்சர் பேஸ் பண்ண டிசைன் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இந்த கேமரா மாடலை சுற்றி ஒரு கலர் ஆக்சென்ட்டும் கொடுக்குறாங்க. இது போய் இந்த ஃபோனுக்கு MIL STD 810H அப்படிங்கிற மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதனால் ஃபோன் வந்து கொஞ்சம் டியூரபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு IP68 மற்றும் 69 அப்படிங்கிற டியூவல் IP ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதனால் மழை காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனாலும் எந்த விதமான சேதாரமும் ஆகாது. ஸோ இதை மாதிரியாக ஒரு நல்ல ஒரு பில் குவாலிட்டி இந்த ஃபோனில் வருது. அடுத்தாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான 1.5K OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே ஒரு குவாட் கர்வ்டு டிஸ்பிளேயாக வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 144 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. அது போக நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. எனக்கு HDR கண்டென்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். இது போக 5200 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் இந்த டிஸ்பிளேல கிடைக்கும். டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனாக நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸோட 7i அப்படிங்கிற கிளாஸ் கொடுக்குறாங்க. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வருது. ஸோ இதை மாதிரியாக இந்த ஃபோனில் நமக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல டீசென்ட்டான டிஸ்பிளே தான் வருது. ஸோ இந்த ஃபோனுக்கும் Motorola Edge Fusionக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த Motorola Edge Fusionல ஒரு 2.5 GHz Snapdragonோட 7S Gen 4 அப்படிங்கிற ஒரு 4nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ் Adrenoவோட 810 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட ரேங்கிங் பண்ணி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். போன ஜென்ரேஷனில் Motorola Edge Fusionல MediaTek Dimensity 7400 ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது இதோட ரேங்கிங் பெர்ஃபார்மன்ஸை நீங்களே இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மற்றபடி RAM வெர்ஷன் LPDDR 4X தான் தராங்க. ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா US 2.2 தான் தரதாக நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீட் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது. அதே ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 16 பேஸ் பண்ண Motorola ஸ்கிரீனில் ரன் ஆகுது. ஸோ ஒரு ஸ்டாக்கிஸ் Android எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஃபோனில் கிடைக்கும். அப்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனுக்கு 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக Motorola ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் Moto A அப்படிங்கிற AI ஃபீச்சரும் இருக்குது. அதில் நெக்ஸ்ட் மூவ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக ஸ்க்ரீனில் என்ன கண்டென்ட் பார்க்குறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு அடுத்து என்ன ஆக்ஷன் செய்யணுமோ அதை வந்து முன்னக்கூட்டியே உங்களுக்கு சஜஸ்டாக எடுத்துரும். இது போல் ஜென்ரேட்டிவ் டூல்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அதில் வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி தர முடியும். இமேஜ் ஸ்டுடியோ மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் அதில் கொடுக்குறாங்க. மற்றபடி பல விதமான ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் ப்ரோம்ஸும் நல்லா இருக்குது. அப்படி பார்க்கும்போது கேட்ச் மீ அப் அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ பே அட்டென்ஷன், இப்போ ரிமெம்பர் திஸ் மாதிரியான பல விதமான வாய்ஸ் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட முடியும் உங்கள் ஏஐ கூட டேரெக்டாக இன்டராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி பல விதமான ஏஐ டூல்ஸ் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் நமக்கு 2 கேமரா தராங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான Sonyயோட LYT-710 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இந்த கேமரா இருக்குது. மற்றபடி ரெண்டாவது ஒரு 30 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி பிரைமரி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் வந்து வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணலாம். அதே செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 30 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் செல்ஃபி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்குது. அதே ஆடியோஸை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் USB டைப் C தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மோஸும் தராங்க. நெட்வொர்க் பொறுத்தவரை நமக்கு இந்த ஃபோனில் 5G SNS சப்போர்ட், டியூல் 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த Motorola Edge Fusionல ஒரு 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. கடைசி அதோட பிரைசிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த Motorola Edge Fusionல நமக்கு வந்து 6.7 இன்ச்க்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. இல்லை 6.8 இன்ச்சாக வருது. இது மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 4500 நிட்ஸ் வரையும் தான் Edge Fusionல கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து கூட கொஞ்சம் பிரைட்டான டிஸ்பிளே, அதாவது 5200 நிட்ஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மற்றபடி Motorola Edge Fusionல நமக்கு டிமென்சிட்டியோட 7400 சிப்செட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு Snapdragonோட 7S Gen 4 கொடுக்குறாங்க. கேமராஸ் அப்கிரேட் இருக்குது. இந்த பிரைமரி சென்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு போன ஜென்ரேஷனில் Sonyயோட LYT-710 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த தடவை Sonyயோட LYT-710 அப்படிங்கிற ப்ராசஸர் இந்த மெயின் கேமராவில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மெயின் கேமரா கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மற்றபடி பேட்டரிஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு Edge Fusionல 5500 mAh தான் கொடுத்துருந்தாங்க. இந்த விட 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரியாக சில அப்கிரேடோட இந்த Motorola Edge Fusion வருது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், போனதில் Edge Fusion வந்து வெறும் 23000 அப்படிங்கிற ப்ரைசிங் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை 27000 அப்படிங்கிற மாதிரி ப்ரைசிங் வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பிராண்டுமே வந்து ப்ரைசிங் கூட்டிகிட்டே வராங்க. அந்த வரிசையில் Motorola அவங்களோட ஸ்டாண்டப்பில் இந்த ப்ரைசிங் கூட்டுறாங்க. காரணம் ரேம் ஷார்ட்டேஜ், இந்த டேக்ஸ், அது போக இன்ஃப்ளேஷன் மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வச்சு இந்த ஃபோனோட ப்ரைசிங்கும் இந்த வருஷமும் கூடியிருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில்.
பெரிய லெவலில் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட் வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கு. மற்றபடி யூஎஸ் 2.2 தான் கொடுத்துருக்காங்க. சிப்பை அப்கிரேட் பண்ணிவிட்டு யூஎஸ் 3.1 கொடுத்துருக்கலாம், அது கொடுக்காம யூஎஸ் 2.2 கொடுத்துருக்காரு, நெகட்டிவ் தான். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் மார்ஜின் அப்கிரேட் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியில் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரியான விஷயங்களோட இந்த மோட்டரோட S70 ஃபியூஷன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.